Praise the Lord. Welcome to Jesus Tuition. Dear ones, இன்னைக்கு பேசிக் மேக்ஸில் HCF பற்றி பார்க்கலாம். HCF அப்படிங்கிறது தமிழில் மீ போ வா. இப்போ இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். HCF highest common factor மீ போ வா, மீ பெரு பொது வகுத்தி. இதை GCDன்னு சொல்லுவாங்க. GCD அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். எல்சிஎம்மில் எப்படி 4 மெத்தட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஹெச்சிஎஃப்லேயும் 4 மெத்தட்ஸ் இருக்குது. எல்சிஎம்மில் இருக்கக்கூடிய 4 மெத்தட்ஸ்க்கும் ஹெச்சிஎஃப்பில் இருக்கக்கூடிய 4 மெத்தட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெச்சிஎஃப்பில் இருக்கக்கூடிய 4 மெத்தட்ஸ் என்னங்கிறத ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பேசிக் என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு மெத்தட்ஸாக நம்ம பார்க்கலாம். ஹெச்சிஎஃப்பில் உள்ள 4 மெத்தட்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப். ஃபர்ஸ்ட் ஒன் traditional method, second one factorization method, third one division method, fourth one shortcut method. LCMல நம்ம third one long division பார்த்தோம். ஆனால் HCFல நம்ம long division கிடையாது, divisional method. லாங் டிவிஷன் மெத்தடுக்கும் டிவிஷனல் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை கவனமாக இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ HCF உடைய பேசிக் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோவில் 2 மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய 2 மெத்தட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் 2 நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 8 and 12க்கு நம்ம எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எல்சிஎம் பற்றி பார்த்தோம் இல்லையா, பேக் சைட்லேருந்து நம்ம ஒன்றா பார்த்தோம். அதே மாதிரி இந்த HCFலையோ, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதிலிருந்து ஃபேக்டர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபேக்டர் அப்படின்னும் போது இந்த 8 வந்து எந்தெந்த நம்பர்லாம் டிவிசபிள் ஆகுமோ அதுதான் ஃபேக்டர். இப்போ 8 எந்தெந்த நம்பர்லாம் டிவிசபிள் ஆகும் அப்படின்னா, 8 வந்து 4ஆல் டிவிசபிள் ஆகும், 2ஆல் டிவிசபிள் ஆகும், அடுத்தது 1ஆல் டிவிசபிள் ஆகும், 8ஆல் டிவிசபிள் ஆகும் இல்லையா. 4 2s are 8, 2 4s are 8, 1 8s are 8ன்னு சொல்லி 8 வந்து இந்த நம்பர்ஸில் வந்து டிவிசபிள் ஆகும். அதே மாதிரி 12 எந்தெந்த நம்பர்லாம் டிவிசபிள் ஆகும் அப்படின்னா, 6ல் ஆகும், 4 3 2, 6 2s are 12, 4 3s are 12, 3 4s are 12, 2 6 are 12. அடுத்தது 1லையும் டிவிசிபிள் ஆகும். 1 12 is 12. அடுத்தது ஃபேக்டருக்கு அப்புறம் என்ன இருக்குது, காமன். இப்போ இந்த 2 நம்பரில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 8 பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, 4 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இப்போ 4 வந்து 2லையுமே காமனாக இருக்குது இல்லையா. அடுத்தது 2வும் காமனாக இருக்குது, 2லையுமே 2 இருக்குது, 2வும் காமனாக இருக்குது. இப்போது காமனாக இருக்க ஃபேக்டரை நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இதில் ஹையஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு பார்க்கணும். 4 and 2ல் எது ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா 4 இல்லையா. இப்போது HCF வந்து 4, 8 and 12உடைய HCF வந்து 4. இப்போ சம்டைம்ஸ் ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு எந்த ஃபேக்டர்ஸுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ 13 19. இப்போ இந்த 2 நம்பருக்கு எப்படி HCF எடுக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர் அதே நம்பரில் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும், அப்புறம் 1ஆல் இல்லையா. அதே போல் இந்த நம்பரும் அதே நம்பரால் டிவிசிபிள் ஆகும், 1ஆல் டிவிசிபிள் ஆகும். 13 1s are 13, 1 13 is 13. அதே போல் 19 1s are 19, 1 19 is 19. இப்போ இதில் பாருங்கள், 2ல எது காமனாக இருக்குது, 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. இந்த 1 மட்டும் காமனாக இருக்கனால இதனுடைய HCF வந்து 1. இது மாதிரி இருந்ததுன்னா HCF கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதனுடைய HCF வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் HCF உடைய பேசிக். இப்போ இந்த HCFல இருக்கக்கூடிய 4 மெத்தட்ஸ் என்னென்னங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு நான் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். HCF உடைய பேசிக்கில் நம்ம 2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம். அதே 3 நம்பர்ஸாக இருந்ததுன்னா எப்படிங்கிறத தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போ 12 வந்து எந்தெந்த நம்பர்லாம் டிவிசபிள் ஆகும் அப்படின்னா, 12 6 4 3 2 1. 2 6 are 12, 3 4s are 12, 4 3s are 12, 6 2s are 12, 12 1s are 12. ஸோ இந்த நம்பர்ஸில் எல்லாம் இந்த 12 டிவிசிபிள் ஆகும். அடுத்தது 18 வந்து 9th டேபிளில் டிவிசிபிள் ஆகும் இல்லையா. 9 2s are 18, 6 3s are 18, 3 6 are 18, 2 9s are 18,
118 is 18. 24 பாருங்க. 24 12 2s are 24, 8 3s are 24, 6 4s are 24, 4 6 are 24, 3 8s are 24. அடுத்தது 2 12s are 24. இங்க பாருங்க 12 2s are 24, 8 3s are 24, 6 4s are 24, 4 6 are 24, 3 8s are 24, 2 12s are 24. ஸோ 24 உடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்கே எழுதியாச்சு. இப்போ இதில் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை நம்ம எடுக்கணும் இல்லையா? இப்போ காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் பாருங்க, 12 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. இப்போ இதில் இருக்கு. ஸோ இது மாதிரி இருந்தால் நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பாருங்க 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 6 எடுத்துக்கலாம். 4 பாருங்க இங்க இருக்கு, இதுல இல்ல, இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுல மட்டும் இருந்தா இதை நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து 3 பாருங்க இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ 3யும் காமனா இருக்கு. அடுத்தது 2வும் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 2வும் காமனா நம்ம எடுத்துக்கலாம். இதுலயும் 124 is 24. இது நான் எழுத மறந்துட்டேன். 1ம் இதுல காமனா இருக்கு இல்லையா? அப்ப இந்த 1 நீங்க காமன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இது எதுவுமே இல்லாம 1 மட்டும் இருக்கலாம். அப்படி 1 மட்டும் இருந்தா HCF 1-ஆ நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த 1ஐயும் நீங்க சேர்த்துக்கலாம். வேற நம்பர்ஸ் இருந்தா 1 எடுக்காட்டி பரவாயில்ல. வேற எந்த நம்பர்ஸும் காமனா இல்லைன்னா 1 காமனா இருக்கும்போது 1 தான் HCF. இப்ப காமனா எடுத்து இந்த நம்பர்ஸ்ல ஐஎஸ் நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ எல்சிஎம்ல நம்ம என்ன எடுத்தோம்? லீஸ்ட் நம்பர் எடுத்தோம் இல்லையா? அதே போல இதுல நம்ம ஹெச்சிஎஃப் பொறுத்தளவுக்கு ஐஎஸ் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஐஎஸ் நம்பர் அப்படின் போது 6 தான் ஐஎஸ் வேல்யூ இல்லையா? அப்போ HCF is equal to 6. 12 18 24 உடைய HCF வந்து 6. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் இவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி வேற வேற நம்பர்ஸ் போட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் சிலபஸில் இது மாதிரி எதுவும் கேட்கல. ஃபியூச்சரில் இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் இதை இப்போவே நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது பாருங்க, ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு 12 27 36 சொல்லி இந்த 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்கு எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தனித்தனியாக நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 12க்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 6 2s are 12, 3 2s are 6, 1 3 is 3. இது எல்லாமே பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா தான் இதெல்லாம் எடுக்கணும். அடுத்தது 27. 27க்கு ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 9 3s are 27, 3 3s are 9, 1 3 is 3. அடுத்தது 36. இதையும் நம்ம 2 டேபிளே எடுத்துக்கலாம். 1 2 is 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 16, 8 2s are 16, 18 2s are 36. அடுத்தது 9 2s are 18, 3 3s are 9, 1 3 is 3. இதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் கீழே எழுதிக்கலாம். 12க்கு நமக்கு என்னென்ன ஃபேக்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா 2 into 2 into 3. அதே போல 27க்கு வந்து 3 into 3 into 3. 36க்கு வந்து 2 into 2 into 3 into 3. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கவனமாக செக் பண்ணிக்கிங்க. ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு 2வோ ஒரு 3யோ மிஸ் ஆனாலும் நமக்கு எல்லாமே தப்பாக போயிடும். HCF நமக்கு தப்பாக தான் கிடைக்கும். அதனால கவனமாக நம்ம இதை பார்த்து போட்டுக்கணும். அதனால கவனமாக இதை ரீசெக் கூட நீங்கள் பண்ணிக்கிங்க. 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 1 டைம் இருக்கு 3. அதே போல் 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு, 2 வந்து 2 டைம் இருக்கு, 3யும் 2 டைம் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கவனமாக செக் பண்ணிக்கிங்க. இதில் 2 டைப்ஸில் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் பாருங்க, காமனாக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ 2 பாருங்க, 2 இங்கே இருக்கு, இதில் இல்லை, இதில் இருக்கு. இது மாதிரி இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் 2 தான் இருக்கு. ஸோ இங்கே இல்லாதனால இந்த 2வையும் விட்டுறலாம். அடுத்தது 3 பாருங்க, இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஒரு 3யை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ இது மாதிரி இருந்தால் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒரு 3 இருந்தது, ஏற்கனவே நம்ம இதே ரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இங்கே வேற 3 இல்லாதனால நம்ம எடுக்க முடியாது. இப்போ இவ்வளோதான். இது 3லேயும் காமனாக இருக்கிறது இந்த 3 மட்டும்தான் காமனாக இருக்கு.
இப்போ 3 மட்டும்தான் இதில் காமனாக இருக்கனால இதனுடைய HCF வந்து என்ன அப்படின்னா 3. 3 நம்பர்ஸோடைய HCF வந்து 3. ஸோ இப்படியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே கவனிங்க, 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னா 2 to the power 2 into இந்த 3. அடுத்தது 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு, அப்போ 3 cube 3 to the power 3. அடுத்தது 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 3யும் 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ 2 to the power 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். இப்போ இது மூணுலேயுமே காமனாக இருக்கிறது எதுன்னு பாருங்க. அதுலேயும் நம்ம எல்சிஎம்ல வந்து நம்ம ஹையஸ்ட் பவர் எடுத்தோம். HCF பொறுத்தளவுக்கு லோயஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 ஸ்கொயர்டு இங்கே இருக்கு, இங்கே இல்லை, இங்கே மட்டும் இருக்கு, அப்போ 2 ஸ்கொயர் நம்ம எடுக்க முடியாது. அடுத்து 3 பாருங்க, 3 to the power 1ன்னு எடுத்துக்கலாம் இதை இல்லையா. இப்போ 3 to the power 1, 3 to the power 3, 3 to the power 2 இருக்கு. இப்போ இது மூணுலேயும் நமக்கு எது லீஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, லோயஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to the power 1. அப்போ 3 to the power 1ன்னா 3ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. HCF வந்து 3. இதை நம்ம 2 மெத்தடில் நம்ம போடலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இப்போ இது தனித்தனியாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ தனித்தனியாக பண்ணாமல் 3யும் ஒன்றா வச்சு கூட நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத. இந்த 3 நம்பரையும் ஒன்றா எடுத்து ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் பாருங்க, இது மூணுமே ஒரே நம்பரால டிவிசிபிள் ஆகுமா, இது மூணுமே ஒரே டேபிளில் வரக்கூடியதான்றதை பாருங்க. இப்போ 12, 27, 36 இது மூணுமே பாருங்க தேர்ட் டேபிளில் நம்ம டிவிசிபிள் பண்ணலாம் இல்லையா. அதாவது 4 3s are 12, 9 3s are 27, 12 3s are 36. இது மாதிரி தேர்ட் டேபிளில் இது மூணையுமே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்தது கவனிங்க, இது மூணுமே ஒரே டேபிளில் ஒரே நம்பரால் டிவைட் ஆகாது, டிவிசிபிள் ஆகாது. இப்போ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் 1 வர வரைக்கும் நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ இதில் அது மாதிரி போட வேண்டியதில்லை. இதில் பாருங்க மூணுமே ஒரே டேபிளில் டிவிசிபிள் ஆகலைன்னா இதோட நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இந்த நம்பரை HCF-ஆக எடுத்துக்கலாம். இதனுடைய HCF வந்து 3ன்னு சொல்லி இந்த நம்பரை அப்படியே HCF-ஆக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 நம்பருமே ஒரே டேபிளில் ஒரே நம்பரால் டிவிசிபிள் ஆகலைன்னா இது அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நம்பரை HCF-ஆக அப்படியே எடுத்துக்கோங்க. இன்னொரு நம்பர் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் வேற 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நம்பரையும் நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது 3யும் சேர்த்து வச்சு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 2 HCF ஆன்சரும் நமக்கு ஒரே மாதிரி வருதான்னு பார்க்கலாம். இந்த 6 வந்து எந்த லீஸ்ட் பிரைம் நம்பர்ல டிவிசிபிள் ஆகும்னா 2 டேபிள் இல்லையா. 3 2s are 6, 1 3 is 3. அடுத்தது 12 போது 6 2s are 12, 3 2s are 6, 1 3s are 3, 1 3 is 3. அடுத்தது 18, 9 2s are 18, 3 3s are 9, 1 3s are 3. 6க்கு வந்து 2 into 3, 12க்கு வந்து 2 into 2 into 3. இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது 18க்கு வந்து 2 into 3 into 3. இப்போ 2 பாருங்க இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 2 வந்து காமனாக நம்ம ஒரு 2வை எடுத்துக்கலாம். அடுத்தது 3 வந்து இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 3யையும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ வேற எதுவுமே 3லையுமே ஒன்றா இருக்கிற மாதிரி காமனாக இருக்க மாதிரி எதுவும் இல்லை. 2 and 3 தான் 3லையுமே காமனாக இருக்கு. இந்த 2ல் ஒரு 2 எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த 3ல் ஒரு 3 எடுத்துக்கலாம். 2 3s are 6. அப்போ HCF நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 6ன்னு கிடைச்சிருக்கு. 6 12 18 HCF வந்து 6. இப்போ 3 நம்பர்ஸையும் ஒன்றா எடுத்து ஒரு முறை ஃபேக்டரைசேஷன் பண்ணி இதே ஆன்சர் நமக்கு வருதான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க இந்த 3 நம்பர்ஸுமே ஒரே டேபிள், அதாவது ஒரே நம்பரில் டிவிசிபிள் ஆகுமான்னு பாருங்க. இப்போ இந்த 3 நம்பருமே 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும் இல்லையா. அதாவது 3 2s are 6, 6 2s are 12, 9 2s are 18. அடுத்தது பாருங்க இந்த 3 நம்பர்ஸும் நமக்கு தேர்ட் டேபிளில் ஒரே நம்பர், அதாவது தேர்ட் டேபிளில் இது மூணுமே டிவிசிபிள் ஆகும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. இப்போ அடுத்தது கவனிங்க, அடுத்தது இதில் பாருங்க
2 and 3 இது ரெண்டுமே ஒரே டேபிளில் டிவிசபிள் ஆகாது. அதனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்குவோம். எல்சிஎம் மாதிரி லாஸ்ட் 1 வரைக்கும் கொண்டு போக வேண்டியதில்லை. இதை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 into 3 2 3s are 6. HCF வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 6ன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம எடுத்து ஃபேக்டரைசேஸ் பண்ணும்போதும் நமக்கு 6 தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. 3ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஒன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போதும் 6 தான் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் டிவிசபிள் ஆகலைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் HCFக்கும் LCMக்குள்ள சின்ன டிஃப்ரெண்ட். இப்போ HCFல ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.